வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள். சேர்ந்தவர்களை அடே அரக்க, நீ எந்த வரம் கேட்டாலும் இந்த வரம் கேளாதே. நாடுதாரே நகரந்தாரே நாட்டை ஆள பிள்ளதாரே, எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம். இந்திரங்க ஆயுதம் தாரேண்டா, அது எனக்கு வேண்டாம் சுவாமி. யமனுடைய பாசம் தாரே, அதை யார் தூக்கி சுமக்க எனக்கு வேண்டவே வேண்டாம். கைலாசத்தை உனக்கு தாரேண்டா. எக்கச்சக்க சொத்து இருக்கு, அதே கட்டி ஆள முடியல. உங்க சொத்துலாம் எனக்கு வேண்டாம். கடவுளுடைய பட்டம் தருகிறேன், அது எனக்கு வேண்டாம். எப்பா என்ன மண்ணுதாரே வேண்டாம், மனதாரே வேண்டாம். மலையாளத்து மங்கை நாலு தாரேனடா, அது எனக்கு வேண்டவே வேண்டாம் சுவாமி. அது வேண்டாம், எனக்கு எனக்கு பிடிக்காது. உனக்கு பிடிக்காதா? யாரு கட்டக்காரருக்கு பிடிக்குமோ? ஆமாய்யா. ஓ மச்சான், பொண்ணுனா உனக்கு பிடிக்கும், அவருக்கு பிடிக்காதாமலா? ஆமா ஆமா, நம்ம செட்ல நம்ம மாமா மட்டும் தப்பி வந்துட்டாரு. கழிச்சு போட்டத பூரா அவர்கிட்ட கொடுத்தா அவர் பாத்துக்கிடுவாரு. வேண்டாம்னு சொல்ல போற. அதாவது சிலர் சொல்லுவாங்க, என்ன உங்களுக்கு ஆகாத பொருள் எனக்கு ஆகும் ஆகும், அதே மாதிரி எனக்கு வேண்டாம்னா அவருக்கு. எல்லாரும் கழிச்சு போட்டதும் அவர் சாப்பிடறதுக்கு ரெடியா நிக்காரு. இவர் அடிக்காத மட்டைய உலகத்துல வச்சிருக்கலாமா? ஓ மச்சான், எல்லாரும் கழிச்சு போட்டதை தாங்க நான் வச்சுக்கிட்டோம்ங்கிற 50 பேரும் கழிச்சு போட்டது திங்கணுங்கிற உமக்கு வெக்கமா இல்ல? வெக்கத்தை பார்த்தா வயிறு வளர்க்க முடியுமா? வயிறு சாப்பிட அதெல்லாம் சத்து இருக்காமனே. ஆமா, அதெல்லாம் ஒரு சுத்தத்தை பார்த்தா சரிதான். அதனாலே என்னய்யா, ஆண்டவன் சிவபெருமான் இடத்திலே வந்தோ, எந்த திசையை நோக்கி நீட்டினால் எரிஞ்சு சாம்பலாக்கக்கூடிய வர வேணும் என்று சொல்ல பார்த்தார் பகவான். என்ன சொல்றா? ஐயையா ஐயையா, பாவி சண்டானே, காட்டை கட்டி மலையை கட்டி அதாவது எரிக்கக்கூடிய வரத்தை கேட்கானே. நாமட்ட இருப்பதோ ஒரு வரம் தானே, இந்த வரத்தையும் இவன் கேட்கானே. அதனாலே ஆண்டவன் அக்கேஷிக்கு இரும்பு போல, ஆன வாயில் அகப்பட்ட கரும்பை போல, இருதள்ளி கொள்ளி எறும்பு போல, அக்கினி குழியில் விழுந்த சருகு போல் பகவான் முழித்துக் கொண்டு பொல்லாத மூர்க்கமுள்ள அரக்கனா இருக்கானே. வரத்தை கொடுக்கவும் செய்யணும், கொடுக்காமலும் இருக்க முடியாதே. வரத்தை தரலேனா வம்புக்காரன் கோவக்காரன் நம்மகிட்ட சண்டை செய்ய வாரானே. சத்தியம் செய்து கொடுத்துட்டோமே, நாம பார்வதி மேல மட்டும்தானே அவன் சத்தியம் செய்து கேட்டான். நாம குடும்பத்து மேலே ஆணையிட்டு கொடுத்ததுனால பாவி வந்ததுல வந்தா அரக்கா வம்பன வளர்த்து தான் இருக்கணும். வீம்பன் என்ன செய்யணும்? விடிய காலம் கொல்லணும். சமத்தன சாமம் போல ஜோலிய முடிக்கணும். சாமம் போல அம்மிக்குள்ள தலையில போட்டு கொன்றது. அதனாலே அரக்கா, நீ கேட்ட வரம் தானடா வேணும், இந்த பிடி வாங்கிக்கோ. எப்படி தெரியுமா? தந்தேன் உனக்கு வர்றோம், தந்தேனடா தந்தேனடா, கேட்ட வரம் உங்க கையில கொடுத்தேனடா, கேட்ட வரம் உங்க கையில கொடுத்தேனடா. கொடுத்தேனடா, கேட்ட வர உங்க கையில கொடுத்தேனடா. கொடுத்த வரத்தினுட மகுமையாலே கோவளைய தாண்டிடுவாய் வல்லாரக்கா. அந்த வரத்தினுட மகுமையாலே தாரணி ஆண்டிடுவாய் வல்லாரக்கா. கொடுத்த வரத்துக்கு நீ கொடுமை செய்தால் கொடுத்த வர நிச்சயமா உன்னை கொல்லும். அந்த வரத்துக்கு நீ தவறு செய்தால் தவறு செய்தால் அந்த வர நிச்சயமா உன்னை கொல்லும். அந்த வர நிச்சயமா உன்னை கொல்லும். தவறு செய்தால் தந்தவரும் நிச்சயமா உன்னை கொல்லும். ஆண்டவன் சிவபெருமான
அசுர அரக்கனுக்கு சரி வாக்கு சொல்லி வரங்களை கொடுத்தார். ஆமையா அடே அரக்கா, நான் தந்த வரத்தினுடைய மகிமையாலே தாரணியை ஆளப்போவாய். ஆமையா தந்த வரத்துக்கு தருமம் தவறி நீ நடந்தையானா ஆனால் தந்த வரம் நிச்சயமாகவே உன்னை அழிக்கும் என்று வரத்தை கொடுத்தார். உன்னையே கொல்லுமடா. வரத்தை வாங்கினா என்னய்யா? ஆண்டவனிடத்திலே சொல்லாமல் பெரியாமல் வருகிறார். சரி அவன் சொல்லாமல் பெரியாமல் எங்கே வருகிறான் தெரியுமா? எங்க வருகிறா? யாரை எரிப்போம் என்று வருகிற பொழுது என்னய்யா? பள்ளி போல் வலிவங்களை கொண்டு சனி பகவான் அரக்கன் சரசுல போய் விழுந்தார். அம்மா அத சனியன் என்று எண்ணுனானா என்னலையா? பள்ளிதாம்னு தள்ளி விட்டா. தள்ளிவிட்டா. வருகிற பொழுது நாரத மகாமுனிவர் வந்தவனை தசை திருப்பி விட்டுட்டு போயிட்டார். ஆமையா உடனே ஆண்டவன் சிவனாரை எரிக்கணும், எரிக்கணும். அரியாசனத்திலே நாமல் கடவுளாக இருக்க வேண்டும். இருக்க வேண்டும். பார்வதி வருவா, பக்கத்துல அமருவா, அமர்வா. நம்மள அத்தான் என்று சொல்லுவாள் என்று சொல்லி சொல்லி எண்ணாத எண்ணங்களை எண்ணிக்கொண்டு வருகிறார். ஆமையா அசுர அரக்கனுக்கு பயந்து ஆண்டவன் சிவபெருமான் சிவபெருமா அவர் தேவ மூவர் முனிவர்களை அழைத்து கொண்டு கொண்டு எப்படி வருகிறார் தெரியுமா? எப்படி? தானவரும் ஓடினா தவமுனிவர் ஓடினா, தானவர் ஓடினா தவமுனிவர் ஓடினா, தானவர் ஓடினா தவமுனிவர் ஓடினா, தானவர் ஓடினா தவமுனிவர் ஓடினா, மூவர்கள் ஓடினா முனிவர்கள் ஓடினா, மூவர்கள் ஓடினா முனிவர்கள் ஓடினா, அவரவர் வாகனத்துல அவரவர்கள் ஓடினா, அவரவர் வாகனத்தில் அவரவர் ஓடினா, எட்டோடு எட்டு நாள நட்டோட்ட ஓடினா, எட்டோடு எட்டு நாள நட்டோட்டம் ஓடினா, எட்டோடு எட்டு நாளாக ஓடி ஒளிய வார போது ஆமையா மூத்த பிள்ளை ஆதிமூல கணபதி ஆண்டவனிடத்திலே முறையிட, ஆமா ஆண்டவன் பகவான் எங்கெங்கே உன்னுடைய வாகனம் லேஸ்பட்ட வாகனம் அல்ல, சரி அதாவது மூசீக வாகனம். ஆமையா மூச்சு விட்ட இடமெல்லாம் கபளங்கபளமாக வெடிக்கும். வெடிக்கும். ஆற்றாங்கர குளத்தாங்கர முச்சந்தி பார்த்து அமர வேண்டும். ஆமையா எங்க எங்க இருந்தாலும் உங்க அம்மா வேம்பாக உங்க அப்பா அரசாக இருப்போம் என்று வாக்கு சொல்லி வரங்களை கொடுத்து விட்டு சரி எட்டோடு எட்டு நாள நட்டோட்ட ஓடினா, எட்டோடு எட்டு நாள நட்டோட்டம் ஓடினா, ஓடிக்கொண்டு இருந்தோமான உடல் அழைத்து போகும் என்று உலகமெல்லாம் உலகந்து போகும். பக்கம் வந்த தேவர்களை நந்தாவன தோட்டமாக்கி தோட்டமாக ஆண்டவன் தான் சிவபெருமான் அரளி மரம் அதான் முளைக்க, ஆண்டவன் தான் சிவபெருமா அரளி மரம் அதான் முளைக்க, அரளிக்குள்ள இருந்தோமான அரக்கன் வந்து எரிப்பான் என்று, அரளிக்குள்ள இருந்தோமான அரக்கன் வந்து எரிப்பான் என்று, தலையில் உள்ள கங்கையர தரையில இறக்கி வைத்து, தலையில் உள்ள கங்கை நீரை தரையில இறக்கி வைத்து, அக்கினியா எரிந்த மரம் தண்ணீராக குளிர செய்து, அக்கினியா இருந்தோமான தண்ணீரால குளிர்ந்து, சடவோலைய முடி ஓலைய முடி ஓலைய முடி ஓலைய முடி ஓலைய சங்கரம் பகவான் தானோலையே முடி ஓலையே சடையும் முளைந்தது முடியும் முளைந்தது ஆண்டவனுக்கு நின்று அள்ளி கட்ட நேரம் இல்ல. அரக்கன் வருவா, எரிச்சு சாம்பலா பேர்வார் என்று தன்னுடன் வந்த தேவ மூவர் முனிவர்களை எல்லாம் பாலைவன சோலையிலே பலவித மலர் செடியாக அமரச் செய்து செவ்வரளி புஷ்பத்துக்குள் சிவனார் சிவலிங்கமாக கொலவிருக்க, பார்வதி எட்டோடி எட்டு நாளாக ஆண்டவனை காணாமல் அச்சுதன் கண்ணனை வரவழைத்து நடந்த விஷயங்களை சொல்ல, அச்சுதன் என்பெருமான் கோபால கண்ணனோ ஆதிசக்தி ஆத்திதேத்தி இருப்பிடத்தில் வைத்துவிட்டு ஆண்டவன் இருக்கும் இடத்தை அறிந்து தெரிந்து கஞ்ச கமுசனை வதைமடித்த கோலங்களை எடுத்து ஆடு மாடு மேய்ப்பது போல அச்சுதன் வடிவங்களை கொண்டு ஆண்டவன் இருக்கும் இடத்தை அறிந்து தெரிந்து ஆடு மாடுகளை ஒப்படைத்து விட்டு பெண்ணை போல் சொர்வம் கொண்டு பேட கொண்ட அரக்கனை வதைமடிக்க வேணுமே என்று என் பெருமான் பெண் சொர்வங்களை கொண்ட பெண் சொர்வங்களை கொண்டு வன மோகினியா வடிவம் கொண்டு கானாகத்துக்குள் வருகிற பொழுது, அம்மா ஏ மோகினி பார்த்தா மூத்தவா கூட முகம் கொடுத்து பேச மாட்டேன் என்று சத்தியம் செய்தர வேண்டும் என்று சொல்ல ஆகேற்றும் என்று சம்மதித்து அவன் பெண்ணை என்று நினைத்தான், பெருமாள் என்று எண்ணவில்லை, மங்கை என்று நினைத்தான், மாய கண்ணன் என்று எண்ணாமல் முங்குவான ஜமே முழுகுவானா முழுகுவானா முங்குவானா முழுகுவானா முழுகுவானா முழங்காலே நனையாமல் நனையாமல் முங்கி நல்ல முழுகி
வந்து முழுகி வந்து தேவர் மூவர் ஆணையாக ஏ மோகினி மூத்தவா கூட ஒரு காலமும் முகம் கொடுத்து பேச மாட்டேன், உனக்கு என்றைக்கும் துரோகம் எண்ண மாட்டேன் என்று முன்னான எண்ணான உடையவன் மீது ஆணையாக என்று முன்று விரல் தனை எடுத்து அவன் தொண்டையில வைத்த போது சண்டால வல்லரக்க சுக்கு சுக்கா எரியுவானா எரிஞ்சதோரு சாம்பலையும் எப்பெருமா அள்ளி கொண்டு கைலாசம் வாராரே அத்தானே பகவானே அரக்கனைத்தான் வதை முடிச்சேன் பகவானே அரக்கனை வதை முடித்து விட்டேன், இந்த பிடிங்கல் சாம்பல் என்று சொல்ல. அப்பா கண்ணா, படைத்த பிள்ளை கொடுத்த வரம் என்னால வதை முடிக்க முடியலையே, எப்படி அப்பா வதை முடித்தா என்று சொல்ல. அத்தான் பகவானே, பெண்ணை போல் சொருவங்களை கொண்டேன், பேட கொண்ட அரக்கனை வதை முடித்தேன், அப்பேற்பட்ட சொருவம் எடுத்தேனே. ஆனா ஆலகால விசத்த உண்ட அரணார் பொறுக்க மாட்டேன் என்று சொல்ல, பொறுப்பேன் என்று சிவனார் சொல்ல, மறுபடியும் பெண்ணை போல் சொருவங்களை கொண்டார். பெண்ணை கண்ட வேலை அணியகோ இது சிவனடைந்த வேளையில அமிர்தமது ஒழுகிடுமா, அது பூமியில விழுந்துதானா, பூமி தாங்காது என்று சொல்லி என்னை கையதில பிறவி செய்தா, பூமியில விழுந்தா பூமி தாங்குமா? ஐயா தரும சாஸ்தா பிறந்த லக்கணம் நட்சத்திரம் கடகம் என்ன தெரியுமா? பங்குனி மாதம் புதன் என்று உத்திரம், பவர்ண பஞ்சமி கடக லக்கணத்தில் இந்திரமாகவே அமிர்தன்ன யோகத்தில் அரிக்கும் ஜீவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார், கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றும் ஆதில உள்ளவர்க்கு ஐயனார் என்றும் ஐயனார் சுயம்பலிங்க சாஸ்தாவா ஐயனார் சுயம்பலிங்க ஐயனாரோ ஐயனார் பிறந்தார் என்று போடுங்கம்மா ஒரு கொலவை பொன்னான மணிக்கொலவை ஐயனார் அச்சங்கோயில் ஐயனார் ஹரிகர புத்திர ஐயனார் திருக்காருடையார் ஐயனார் சுயம்பலிங்க சாஸ்தாவோ சாமி பிறந்தாரே சங்கடங்கள் தீர்த்திடவே ஐயன் பிறந்தாரே அகிலமெல்லாம் காட்டிடவே ஐயன் வந்து பிறந்தார் என்று போடுங்கம்மா ஒரு கொலவை பொன்னான மணிக்கொலவை நல்ல முழக்கத்தோடு ஐயனுக்கும் மெய்யனாக ஹரிஹர புத்திரனா வாராரே சுயம்பலிங்க ஐயனாரோ ஆடி வாரா ஓடி வாரா ஆதாளி ஓட்டுவாரா வேலை நல்ல வேலை ஐயா விளையாடு சமயம் சுயம்பலிங்க ஐயனாரோ விளையாட பிறந்தவரே சுயம்பாக முளைத்தவரா ஐயனுக்கும் மெய்யனாக ஆனப்பட குதிரப்பட ஐயன் காட்சி பேப்படையா பின்படையாம் பெரும்பட தண்டியலோ ஆனப்பலி கூட்டத்தோடு விளையாடி வாராரே பொன்னால பூநூலா பொன்பதித்த தாழ்வடமா தங்கத்தால பூநூலா தனிவயிரே தாழ்வடமா விளையாட பிறந்தவரே வாராரே சுயம்பலிங்க ஐயனாரோ சக்தி கொண்ட பத்திரகாளியே மூன்று முகம் கொண்டவளே முப்புறத்தை ஆண்டவளா ஐயன் பிறந்த வாசலிலே உச்சேனி மாகாளி சத்தியான துர்க்கையம்மா விளையாடி வாராளே அட்டகாளி 8 பேரும்
பூச்சொரிய பூச்சொரிய பார்வையில பிறந்த உள்ள சத்தியான பத்திரகாளி ஆடி வார ஓடி வார ஓடி வார ஓடி வார ஓடி வார ஆதாளே போட்டு வாரா ஓடி வாரா ஓடி வாரா ஏ சுயம்புலிங்க ஐயனாரும் ஐயம் பிறந்த வாசலில ஆடுதையா தேவதைகள் சுயம்புலிங்க ஐயனுக்கு பொன்னாலே மூணூலா பொன்பதித்த தாழ்வடமா தங்கத்தாலே மூணூலா தனிவயிறு தாழ்வடமா மூணூலா மூணூலா என் வாக்கு சொன்ன பாதி வரம் கொடுத்த பொய்யாது பொட்டு நல்ல முழக்கத்தோடு சுயம்புலிங்க ஐயனாரும் பத்திரகாளி முக்கூடாதி உச்சிமகாளி துர்க்கையம்மா ஆண்டவன் தான் சுடலையோடு அழகு உள்ள வைரவரும் ஆடி வார ஓடி வார ஓடி வார ஓடி வார ஓடி வார ஆதாளே போட்டு வாரா ஓடி வாரா ஓடி வாரா ஐயனுக்கு மையனாகப்பட்ட ஐயன் ஹரிஹர புத்திரன் தர்ம சாஸ்தாவாக சுயம்புலிங்க ஐயன் தர்ம சாஸ்தாவாகவே கொலுவருந்து வருகிறாரே அருள் புரிவாய் அருள் புரிவாய் கதைகள் பாட கதைகள் பாடு ஐயா கதைகள் பாடி கணபதி அருள் புரிவாய் போட்டு சாமி ஹரிராமா ரகுராமா ஐயா அயோத்தியே ஆண்டராமா ஸ்ரீராமா ரகுராமா ராம சீதையோட மணவாள ஹரிராம சந்திரரே உங்களோட புகழை பாட மனமதியில அருள் புரிவாய் சாமி நாட்டிலையும் நல்ல நாடு நல்ல நாடு அங்க நாவலர்கள் புகழும் நாடு புகழும் நாடு கோடமலை பொழியும் நாடு பொழியும் நாடு அங்க குளிர்ந்ததென்றல் வேசு நாடு நாடு இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு நாடு இரவாச்சி மலரும் நாடு மலரும் நாடு கீரிகளும் பாம்புகளும் பாம்புகளும் கீர்த்தனைகள் செய்திடுமா செய்திடுமா பசுக்களும் புலிகளும் புலிகளுமா ஒரு படித்துறையில் நீரருந்தும் மானிருந்து விளையாடும் மயில் தோகை விரித்தாடும் போரடிக்கும் ஏ மாடு கட்டி போரடித்தா மாளாது சன்னல் என்று என்னை குதிரை கட்டி போரடித்தா குவியாது சன்னல் என்று யானேட்டி போரடிக்கும் அயோத்தி மாம் பட்டணமா அயோத்தி மாம் பட்டணத்தில் அங்கே யாரெல்லாம் ஆண்டுவாரா தஜரத மன்னவனும் மனைவிமார்கள் 3 பேரும் கோசலையா கைகேசி சுமித்திரை தேவியவா மனைவிமார்கள் 3 பேரும் 1000 மந்திரியும் 64 பிரதிநிதியும் மற்றும் உள்ள சைனியமோ இந்த நல்ல பெருமையோட
பெருமையோடு பெருமையோடு இருந்தரசு செய்து வாரா இருந்தரசு செய்து வாரா பெருமையோடு பெருமையோடு இருந்தரசு செய்து வாரா. ஆனை கட்டி போரடிக்கும் அழகு திருநாடு. சரி, அழகு திருநாடு என்று சொன்னால் அதுதான் அயோத்திமாபுரி பட்டணம். பட்டணம். வளம் வளம் பருத்த நாடு சரி, அயோத்திமாபுரி பட்டணம். பட்டணம். அயோத்திமாபுரி பட்டணத்திலே தசரத மன்னன் மனைவிமார்கள் 3 பேர்களோட ஆண்டு வருகிறார். ஆமையா. மனைவிமார்கள் 3 பேர்கள் என்று சொன்னால் சொன்னால் அதாவது அதாவது மனைவிமார்கள் 3 பேர்களோடு யாரு? கோசலா தேவி, தேவி, கைகேசி தேவி, தேவி, சுமித்ரை தேவி. சுமித்ரை மனைவிமார்கள் 3 பேர்களோடு ஆமா சீரும் சிறப்புமாகவே தசரத மன்னன் ஆண்டு வருகிறார். வருகிறார். கோசலை நாட்டை சேர்ந்தவள் தான் கோசலா தேவி. தேவி கைகேசி நாட்டை சேர்ந்தவர்கள் தான் கைகேசி. ஆமா சுமித்ரை நாட்டை சேர்ந்தவர்கள் தான் சுமித்ரா தேவி. ஆமா அந்த காலத்திலே ஒரு பெண்ணையும் கட்டி கொடுத்து கொடுத்து ஒரு நாட்டையே சீதனமா கொடுத்திருக்காங்க. எப்படி என்ன கொடுத்திருக்காங்க? நாட்ட ஒரு நாடவே சீதனமா பொம்பளை பிள்ளைகளுக்கு அந்த காலம் கொடுத்திருக்காங்க. ஆமா இந்த காலம் பொம்பளை பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்காங்க? என்ன கொடுக்காங்க? என்னையா கொடுக்காங்க? 10 களைஞ்சு நகையை போட்டு அதுக்கு சீராட்ட செஞ்சு விட்டாச்சுன்னா காரு ஒரு பைக்கெல்லாம் கொடுத்து வாங்கி அனுப்பி விட்டாச்சுன்னா கூட கொழுந்தானே அனுப்பிடுவாங்க. அந்த புள்ள வீட்டுக்கு வந்ததுன்னு வை, அந்த புள்ள வீட்டு வாசலுக்கு வந்ததுன்னா போம்பிட்டு நகையும் போட்டாச்சு, இன்னும் என்ன நீ பங்கு கேட்டு வந்து நிக்க? ஆமா, வேணா வந்தானா 2 நாளைக்கு இரு, சாப்பிடு, உன் வீட்டை பார்க்க பேய்கிட்டு இங்க வந்து பங்கு இங்கன்னெல்லாம் கேட்டுக்கிட்டு உனக்கு வங்கு வச்சு வங்கு கொத்தா கொத்தி விட்டுருவோம் பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அந்த நாளையிலே ஒரு பெண்ணையும் கட்டி கொடுத்து ஒரு ஊரையே ஒரு நாட்டையே சீதனமா கொடுத்திருக்காங்க. அப்ப நாட்டையே சீதனமா கொடுக்க போய்த்தா கோசலை நாட்டை சேர்ந்தவள் கோசலா தேவி, கைகேசி நாட்டை சேர்ந்தவள் தான் கைகேசி தேவி, சுமித்ரை நாட்டை சேர்ந்தவள் தான் சுமித்ரா தேவி. 3 மனைவிக்கு 3 நாடை கொடுத்திருக்காங்க. ஐயா நாடு நாடு என்ன நாடு? 3 நாடை கொடுத்திருக்காங்க. 3 நாடையும் அவர்களுக்கு அப்படியே ஒப்படைச்சிருக்காங்க. அப்படியாக மனைவிமார்கள் 3 பேர்களோடு அவர் கொண்டவனும் தேவியுமாக 1000 மந்திரிகள் 64 பிரதிநிதிகளோடு மற்றும் உள்ள சைனியத்தோடு அரசாண்டு வருகிறார். தலையாரிமார்களோடு அரசாண்டு வருகிறார் தசரத மன்னன். ஆண்டு வரும் நாளையிலே ஒரு நாள தினமதிலே அதிகாலையிலே எழுந்தரித்து சபா மண்டபத்துல போய் சபைதனெல்லாம் முடித்து விட்டு அப்படி காலையிலே அதாவது இரவிலே கண்ணையந்து உறங்கி அதிகாலையிலே துயிலெழுந்து தன்னுடைய முகத்தை நிலக்கண்ணாடியில போய் பார்க்குகிறார். அவர் எப்படி ஆண்டு வருகிறார் தெரியுமா? 6இல் ஒரு கடமை வாங்கி அசையா மணியும் கட்டி நீதிமுறை தவறாமல் நிச்சயமாகவே மனுநீதி தவறிடாமல் மன்னன் மனு நீதியோடு ஆண்டு வந்திருக்கிறார். அந்த காலத்திலே இந்த காலம் மனு நீதி எங்கேயாவது உண்டா? அந்த காலத்துல எல்லாம் அந்த மன்னர் ஆண்ட காலத்துல எல்லா வீட்டுக்கும் கதவே கிடையாது. கதவே கிடையாது. ஏன் கதவு கிடையாது? நீதியும் நேர்மையோட ஆண்டிருக்காங்க. நீதியும் நேர்மையோடு. இப்ப நீதி உண்டா? கிடையாது. நேர்மை உண்டா? கிடையாது. ஒரு பக்கமும் கிடையவே கிடையாது. ஒரு பக்கம் போக முடியல. அதனாலே நீதி நேர்மை தவறாமல் ஆண்டு வரக்கூடிய தசரத மன்னன் தன்னுடைய முகத்தை கொண்டு போய் தன் தலவாசல் தன்னதிலே ஒரு பெரிய நிலக்கண்ணாடி போட்டிருக்கார். அந்த நிலக்கண்ணாடி முன்னா நின்று தன் முகத்தை பார்க்கும்போது நாம முகத்துல ஏதோ ஒரு குறை இருக்கிறது போல அல்லவா தெரிகிறது. அப்ப என்ன குறை தெரிகிறது? முகத்தை திரும்பி திரும்பி பார்க்க காது ஓரத்துல ஒரு நரமுடியை கண்டார். நாமளுடைய முகத்திலே ஒரு நரமுடி தட்டுப்படுகிறதே, நாமளுக்கு வயதாகி போய் விட்டது போல் அல்லவா தெரிகிறது என்று தசரத மன்னன் மன வருத்தம் கொண்டு இருக்க கோசலாதேவி பார்த்தார். ஐயா சாமி, என்றுமில்லா திருநாளாக ஏன் உங்க முகம் வாடி வசங்கி இருக்கும் காரணம் என்ன? அம்மா கோசலா, நாமக்கே இல்லாவிட்டாலும் அயோத்திமாபுரி பட்டணத்தை ஆள்வதற்காக நாமல் இடத்திலே ஒரு குழந்தை இல்லை அல்லவா என்று மன வருத்தங்களை கொண்டு
அப்படி தசரத மன்னன் சொல்லும் போது கோசலாதேவி ஓடோடி வந்து என் கணவா ராஜமன்னா என் சாமி என் துறைய அஞ்ச வேண்டாம் மலைய வேண்டாம் அஞ்ச வேண்டாம் மலைய வேண்டாம் ஆண்டவனார் அருள் இருந்தார் அரும புள்ள கிடைக்கும் ஐயா என்று கோசலையா கையேசி சுமித்திரை பெண்கோடியா அக்காதங்க 3 பேரும் தன் கணவன் பக்கம் வந்தல்லவோ அவர் ஆட்டுகிறாத டீரா ஆட்டுகிறதே டீரா அவர் ஆதரவா பேசுகிறா தங்கையர்கள் 3 பேர்களும் கோசலாதேவி கைகேசி சுமித்திரை தேவியானவா 3 மனைவிமார்களும் ஆதரவாகவே தசரத மன்னனை ஆர்த்தி தேத்தி இருப்பிடத்தில் வைத்துவிட்டு அப்படி இருக்கக்கூடிய வேளையிலே தசரத மன்னன் சபா மண்டபம் வருகிறார். சபா மண்டபத்துக்கு வருகிற பொழுது கொல குருவாகப்பட்ட வசிஷ்ட மகாமுனிவர் பார்த்தார். மன்னா தசரத மன்னா ஏன் மன வருத்தத்தோடு சபையிலே அமர்ந்திருக்கும் காரணம் என்ன? ஐயா வசிஷ்ட மகாமுனிவரே, அதாவது நமக்காக இல்லாவிட்டாலும் அயோத்திமாபுரி பட்டணத்தை ஆள்வதற்கு நாமல் இடத்திலே ஒரு பிள்ளை இல்லை அல்லவா? அதுதான் எனக்கு மன வருத்தம் என்று சொல்ல உடனே ஏடுகளை புரட்டி பார்த்தார் வசிஷ்ட மகாமுனிவர். யாமனா இந்த தசரத மன்னனுக்கு ஆதியிலே இருந்து இப்ப வரைக்கும் தசரத மன்னன் சூரிய வம்சத்திலே பிறந்தவர். சூரிய வம்சத்திலே பிறந்தவர் என்று சொன்னால் ஒரு சூலுக்கு ஒரு குழந்தை, அதுவும் தலத்தல பிள்ளைகளாகத்தான் பிறக்கும். இந்த தசரத மன்னனுடைய வம்சமோ 32வது வம்சம். அப்படி இருக்கும்போது தசரத மன்னனுக்கு அதாவது சூரியகுல வம்சம் அல்லவா, ஏடுகளை புரட்டி பார்க்கும் போது ஏடுகளை புரட்டி பார்க்க சொன்னார். குலகுருவாகப்பட்ட வசிஷ்ட மகாமுனி ஏடை புரட்டுகிறார். புரட்டு பார்க்கும் போது ஐயா தசரத மன்னா, உங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் அன்று ஒரு நாளையிலே ஏகபோக தருமத்தை தான் செய்திருக்கிறார்கள். ஆமா, அவங்க செஞ்ச புண்ணியம் உங்களுக்கு தலை சரசு முட்டி போய் இருக்குகிறது. அதனாலே அவர்கள் செஞ்ச ஒரே வாக்குல புண்ணியமும் செஞ்சுக்கிட்டு இருக்க கூடாது, ஒரே திருவியா பாவமும் செய்யக்கூடாது. 4 பேருக்கு சாப்பாடு கொடுக்கப்படாது. ஆமா, 4 பேரை பட்னியாவும் போடணும். 4 பேருக்கு சாப்பாடு கொடுக்கலாமனே, ஒரே சாப்பாடாவும் கொடுத்துக்கிட்டே இருக்க கூடாது. ஆமா, ஒரு நாள் சப்பாத்தி பூரி இட்லி தோசை. அவர்கள் செய்த புண்ணியம் வந்து சரசு முட்டி போய் இருக்கு. ஆமா, அதனாலே இந்த சரசு முட்டி இருக்கும் புண்ணியத்தை குறைப்பதற்காக ஒரு சிறிய கடிய பாவம் செய்யணும். அப்படி என்ன பாவம் செய்யணும்? என்ன பாவம் தெரியுமா சுவாமி? என்ன? எங்க குல கோத்திரத்துல இருந்து இப்ப வரைக்கும் நாங்க யாருக்கும் எந்த பாவமும் செஞ்சது கிடையாது. சரி, யார் எதை கேட்டாலும் இல்லன்னு சொல்ல போற பழக்கமும் கிடையாது. தசரத மன்னா, என்ன பாவம் செய்தா தான் உனக்கு பிள்ளை வர வேணுமா வேணாமா? வேணும் வேணும் சாமி. வேணும் அல்லவா? அப்ப கடிய கொடிய பாவங்களை நீங்கள் செய்ய வேண்டும். கண்டிப்பா செய்துதான் ஆக வேண்டும். என்ன பாவம் செய்யலாம்? என்ன என்ன செய்யணும்? தசரத மன்னா, சிறிய பாவம் என்று சொன்னால் என்ன பாவம் தெரியுமா? சிறிய பாவம் என்ன பாவம்? 1000 ஆணைகளை நீங்கள் வதைமிடிக்க வேண்டும் என்றார். சுவாமி, 1000 ஆணையை வதைமிடிப்பதா லேசிப்பட்ட காரியமா? ஒரு குழந்தை பாக்கியம் நமக்கு வாங்குவதா என்று சொல்ல தசரத மன்னா, ஒரு பெரிய அதாவது இது ஒரு பெரிய பாவமே கிடையாது. ஏன் தெரியுமா? உங்களுடைய முன்னோர்கள் ஏகபோகமாக புண்ணியம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் செய்த புண்ணியம் சரசு முட்டி தலைக்கு மேல் இருப்பதனால நீ கடிய பாவம் இந்த சிறிய பாவத்தை செய்ய வேண்டும் என்று சொல்ல நமக்காக இல்லாவிட்டாலும் நாம் அயோத்திமாபுரி மக்களை காப்பதற்காக அவளுக்கு ஒரு பிள்ளை வர வேணும் அல்லவா? அதனாலே இந்த பாவங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி தசரத மன்னன் ஆகட்டும் என்று சம்மதித்தோ அவர் தன்னுடைய ஆயுதங்களை கையிலே எடுத்துக்கொண்டு எங்கே வருகிறார் தெரியுமா? மலையான நல்ல மலை கடந்து தசரத மன்னவனும் வனமா
ஆனைகளுக்கு ஆனையது பெருத்தவானோ பெருத்தவானோ ஆருண்ய வனமதற்கு ஆனையது பெருத்தவானோ ஆருணிய வனமதற்கு தஜரத மன்னவரும் இந்த நல்ல வனமதியில ஆயிரம் ஆனைகளை முடிக்க வேணுமென்று பாரமுகம் பானம் போட்டு ஆனைகளை வத முடித்தார் பானம் போட்டு தசரத மன்னன் பாராமுகம் பானம் போடுவதில் கெட்டிக்காரர். அப்பேற்பட்ட மன்னன் 1000 ஆணையை வதைமடிக்க சொல்லும் போது 999 ஆணையை வதைமடித்து விட்டார். ஒரே ஒரு ஆணைக்காகவே ஒலிகட்டி இருக்கிறார். ஏன் தெரியுமா? அந்த தசரத மன்னன் பாராமுகம் பானம் போடுவதில் கெட்டிக்காரர். 1000 ஆணையை வதைமடிக்க ஏன் சொன்னார் என்று கேட்டார். விநாயக பெருமாள் அன்று ஒரு நாளையிலே பலகுருவாப்பட்ட வசிஷ்ட மகாமுனிவர் சிவனுடைய பக்தர். அந்த சிவபக்தரானவர் அல்லும் பகலும் 60 நாளையும் சிவனை மட்டுமே வணங்கி விட்டு வருவார். விநாயக பெருமான் முன் தலவாசல் அமர்ந்திருக்கும் விநாயகரை இவர் ஒரு பொழுதும் வணங்க மாட்டார். எதிர்த்து வணங்கல. அப்பந்தான் பார்த்தார், நாமல் தினந்தனம் நாமல் வாசல்ல இருக்கும் நாமளை வணங்காமல் நாம் தகப்பனை மட்டும் வணங்கி செல்லுகிறாரே, இந்த வசிஷ்ட மகாமுனிவரை நாமல் சும்மா விடப்படாது என்று பெரிய ஒரு மதை ஆணையாக வடிவங்களை கொண்டு வாசல்ல படுத்துக்கிட்டார். ஆனை படுத்தா எப்படி இருக்கும்? நவள வாசல்ல உள்ள போக முடியுமா? அப்ப அந்த பார்த்தார் வசிஷ்ட மகாமுனிவர், பகவானுக்கு பூஜை செய்ய வேணுமே, ஆனா பூஜை செய்ய விடாம ஆதிமூல கணபதி ஆணையாக இப்படி அமர்ந்திருக்காரு, நாம எப்படி போய் பூஜை செய்வது? ஆதிமூல கணபதி பார்த்தார், வா மகனே வா, தினம் போய் எங்க அப்பாவை மட்டும் வணங்கிட்டு வார, என்னைய ஒரு நாளும் நீ வணங்காம பூஜை பண்ண வேண்டாம், ஒரு கும்பிடு கூட போறாம போறிய, உன்னை சும்மா விடுவனா? என்ன மீறி எப்படி நீ இந்த கோட்டைக்குள்ள போறன்னு பாப்பமே அப்படின்னு வாசல்லே இவர் மத யானையாகவே படுத்துக் கொண்டார். அப்போ இந்த வசிஷ்ட மகாமுனிவருக்கு கோபம் வந்தது. அப்பா விநாயகா, ஒரு நாள் ஒரு பொழுதாவது நீ இவ்வளவு மகந்தையோடு வாசல்ல சிவபெருமான் பூஜையை செய்ய விடாமல் இப்படி இவ்வளவு மகந்தையோடு நீ வாசலை அடைத்து படுத்திருந்ததுனால ஒரு நாள் ஒரு பொழுதாவது உன் ஆதிக்கம் இல்லாமல் ஆக்குகிறேன் என்று மனசுல வஞ்சகம் கொண்டு வந்தார். அன்னைக்கு வச்சதுனாலதான் அந்த 1000 ஆணையை வதமிடிச்சா தானே விநாயக பெருமாள் ஆதிக்கம் அகில உலகத்துல எங்கேயுமே இருக்காதல்ல என்று மனமதில எண்ணி 1000 ஆணையை வதைமுடிக்கணும்னா இந்த தசரத மன்னன் தான் பாராமுகம் பானம் போடுவதில் கெட்டிக்காரர். பாராமுகம் பானம் தொடுக்கணும்னா யாரால முடியும்? தசரத மன்னனால மட்டும் தான் முடியும். நாமெல்லாம் நேருக்கு நேரு பானம் போட்டா எங்க போவுங்க? அங்கனிக்கு போடையில அங்க பேரும் உங்க ஆட்சி விட்ட பாக்க உன் பொண்டாட்டி விட்ட பார்க்க போறியோ? கொழுந்திய விட்ட தேடி போதும் பரவாயில்ல. அப்ப தசரத மன்னர் பாராமுகம் பானம் பின்னோக்கி போடுகிறார். அவர் குறி எப்பவும் தப்புனது கிடையாது. அதனாலே தசரத மன்னன் 1000 ஆணைக்காக ஒரு ஆணை 999 ஆணையை வதைமுடித்து விட்டு ஒரு ஆணைக்காகவே ஒலிகட்டி அங்க இருக்க, அங்க என்ன நடக்கிறது தெரியுமா? நாட்டிலையும் நல்ல நாடு, என்ன நாவலர்கள் போலும் நாடு, அங்க கோடமலை போலே கோடமலை குளிந்ததண்டல் நாடே
மோகாரிஷி அவர் நகின கன்னி பெண்கோடியா உரும்பை என்ற தேசத்திலே நளின முகாரிசியும் நகின கன்னி பெண்கொடியாலும் ஆண்டு வருகிறார்கள். ஆண்டு வர இருவேர்களுக்கும் கண்ணு தெரியாது. கண்ணு தெரியாதவளுக்கு கண்ணும் தெரியாதவளை கட்டி வச்சோமே. ஆனா சண்டை சச்சரவு இல்லாம அவர்கள் வாழ்க்கை இல்லற நல்லறமாக சொலிக்கும் அல்லவா அப்படின்னு மனமதில எண்ணி இருவேர்களுக்கும் திருமணத்தை முடிச்சு வச்சாங்க. அப்ப திருப்பூட்டி வைத்த போது முழிகண்ணு குருடு பாத்தியா கண்ணு முழிச்சால இருக்கும். ஆமா அவங்க வேலை என்ன வேலை? அவங்க தெரு தெருவா போய் பஜனை பாட்டு பாடி ஜெககண்டி அடிச்சு பஜனை பாட்டு பாடி வரக்கூடிய வேலை. அப்பம் பார்த்தார்கள் அவர்களுக்கு திருப்பூட்டி வைத்த போது ஒரு பிள்ளை இல்லாமல் மன வருத்தம் கொண்டு ஆண்டவனுடைய அருளால் என் பெருமான் கோபால கண்ணனுடைய அருளாலே அழகாகவே ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த பிள்ளைக்கு நாமளுடைய நாட்டின் பெயரை சூட்ட வேண்டும் என்று குருபுத்திர பாலகன் என்று பெயரை கொடுத்தார். குருபுத்திர பாலகன் என்று பெயர் நாமங்களை சூட்டி அந்த குருபுத்திர பாலகனை நாலு ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமாக வளர்த்து வர நாம மகனை வீட்டுல வச்சு நாம சாப்பாடு போட வேணும் அப்படின்னு மனமதில எண்ணி நளின முகாரிசியும் நகின கன்னியும் அந்த ரோமாபுரி பட்டணத்தில் பஜன பாட்டு பாடியல்லோ ஜெககண்டி தான் அடித்து தொழில் செய்யாவிட்டா தலையளவு பஞ்சம் இல்லையா? கொலைத்தொழில் செய்யாவிட்டா கொடிய பஞ்சம் வந்து சேரும். செக்களவே பொண்ணு இருந்தாலும் செருக்கி திங்க காணுமா? காணாது. யாரு திங்க காணாது? யாரு திங்க காணாது? செருக்கி திங்க. அந்த செருக்கி இல்லையா செருக்கி செருக்கி சாப்பிட காணுமா? காணவே காணாது. எவ்வளவு காணம் இருந்தாலும் நாம 10 ரூபாய்க்கு உழைச்சாதான் பாடுபட்டாதான். ஆமா அதுல 9 ரூபாய செலவழிச்சிட்டு 1 ரூபா மிச்சத்துக்கு வரும். 50 ரூபாய்க்கு உழைச்சோம்னா 75 ரூபாய்க்கு செலவழிச்சா 40 ரூபாய உழைச்சா சாப்பிட்டாலும் 10 ரூபா மிச்சத்துக்கு வரணும். மிச்சம் வச்சிருக்கணும். ஆமா அதனாலே தந்தொழில் செய்ய வேணும் என்று சொல்லி பஜனை பாட்டு பாட வேணும் என்று அயோத்திமாபுரி பட்டணத்திலே ரோமாபுரி பட்டணம் வருகிறார்கள். அப்படி ரோமாபுரி பட்டணத்திலே வருகிற பொழுது இவர்களுக்கோ வெயில் தாங்க முடியல. கால் சூடு தாங்காமல் 113 டிகிரில அடிக்கு கொண்டு வந்த சாதத்தை அருந்த வேணும் என்று சொல்லி ஊருக்கு ஒரு புறமாக ஒரு ஒட்டு தரண. சரி ஒட்டு தரணா அந்த காலத்துல எல்லாம் வீடா வீட்டுக்கு பூரா இருக்கு. அந்த காலத்துல வீடு கட்டுனாங்கன்னா வாசல்ல உட்கார்ந்து பேசுறதுக்கு ஒரு ஒட்டு தரணை போட்டுருவாங்க. சாயந்தரம் 5 மணிக்கு மேல நம்ம ஐயா பெரிய ஐயா இருக்காவல ஊழ மாதிரி 4-5 பேர் உட்கார்ந்து அங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பேசி அந்த வீட்டுல அப்படி நடக்கு அதெல்லாம் அந்த வழி போக கூடாது இந்த வழிதான் போக சொல்லணும் அப்படின்னு பெரிய ஆளுகள் எல்லாம் ஒன்று கூடி அமர்ந்து பேசுவாங்களாம். வீடு கட்டணும்னா ஒரு ஒட்டு தரணை போடுவாங்க. அந்த காலம் போட்டாங்க. அந்த காலம் உண்டா? படிக்கு போடவே இடம் இல்ல. ஆட்டாடி படிய போட்டா 2 பேரும் உட்கார்ந்து புரணி வச்சுக்கிட்டு இருப்பான். வரவே படியில வந்து உட்கார்ந்துகிட்டு ஏட்டியே கேட்டியா என் மேல தெரியல சுப்பமா மரமாவா வாடி போயிட்டாலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த காலத்துல படி போட்டு கட்டதுக்கே யோசிக்காங்க. அந்த காலம் ஒட்டு தரணை போட்டு கட்டி இருக்காங்க. அதுல அமர்ந்து கொண்டு சாப்பிடும் போது தாகம் எடுத்தது. அம்மா இங்க யார் இருக்கா என்று கதவை தட்ட உடனே பார்த்தார். கதவை திறந்து வருவதை கண்டு ஐயா உங்களை பார்க்கையில முதியவர் மாதிரி இருக்க என்ன கதவு தட்டினால என்ன காரணம்? என்ன வேணும் உங்களுக்கு? குடிக்க தண்ணி வேணுமா? தண்ணி வேணுமா? உடனே என்ன பண்ணாரு? தண்ணி வேணும்னு அம்மா சித்திரவல்லி சித்திரவல்லி மகளை அழைத்தார். தண்ணி கொண்டுட்டு வரவா என்ன செஞ்சா? மகளுக்கு தெரியும். அரைச்சொம்பு தண்ணிய கொண்டாந்து கொடுத்தா. இந்த பெண்ணு இந்த தண்ணியிலே இவ்வளவு சிக்கனமா இருக்காளே நாம மகனுக்கு நாம கல்யாணம் முடிச்சு வச்சமே. ஆனா நாம கண்ணுக்கு பின்னால நம்ம மகனை நல்லா பாத்துக்கிடுவா. நம்மளுக்கும் கண்ணும் தெரியலையே நம்மளையும் நல்லா பாத்துக்கிடுவாள் அல்லவா என்று இருவேர்களும் பேசி முடித்து
முடித்தார்கள். அந்த காலத்துல சாதகம் எல்லாம் பார்க்க மாட்டாங்க, மனப்பொருத்தம் இருந்தா போதும், பேர் ராசிக்கு மட்டும் தான் பார்ப்பாங்க. மனப்பொருத்தம் இருந்தா சுபபர்த்தம் வந்துரும். யாமனா சிவனுடைய அருளால கிடைச்சதுனால அந்த நளினமுக ரிஷி நகினக்கண்ணி பெத்த பிள்ளைக்கு அதாவது பார்த்தார், குறும்பை நாடை சேர்ந்தவனுக்கு குருபுத்திர பாலகனுக்கு அவர் வெறும் குருபுத்திர பாலகன், இவ வெறும் குந்தமகாதேவி, அவர் சிவ கைலாசம். சிவனுடைய அருளால கிடைத்ததுனால அவருக்கு பேரு சிவ கைலாசம், இவளுக்கு பேரு சித்திரவல்லி. அப்ப சீனாவுக்கு சீனா, கூனாவுக்கு கூனா ஒத்து போதல்லவா? அப்ப பொருத்தம் நல்லா இருக்கே. இரண்டு இருவேர்களுமாக அப்படியே ஆட்டமண்ணே நாள் பார்த்து தனம் குறித்து நல்ல நாளை எதிர்பார்த்து அந்த குருபுத்திர பாலனுக்கு கல்யாணத்தை முடித்தார். கண்குளிர பாப்பார்களா அவர்கள் திருமணத்தை முடிப்பாரா? திருமணத்தை முடிப்பாரா? அவர்கள் திருப்பூட்டே பார்ப்பார்களா? முடிச்சாங்க, கண்குளிர பார்த்தாங்க, திருமணத்தை முடிச்சாங்க, திருப்பூட்டி பார்த்தார்கள். உடனே பார்த்தார் குருபுத்திர பாலகன், நம்ம அப்பாவும் அம்மாவும் இது நாள் இது வரைக்கும் நாமள இருக்க வச்சு சாப்பாடு போட்டாங்களே, நாம அப்பா அம்மாவுக்கு நீ நாம இருக்க வச்சு நம்ம அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு போடணும், உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்கணும். புள்ளன்னு இருந்தா அப்படித்தாமியா இருக்கணும். அப்ப நாம அப்பா அம்மாவை என்ன செய்யணும்? வீட்டுல இருக்க வச்சு சாப்பாடு போட வேணும் என்று. அம்மா அப்பா என்ன வாங்க, இனிமேல் நீங்க உங்க வேலையெல்லாம் பார்த்தது இது நாள் வரைக்கும் உழைச்சது போதும், இனி நீங்க வீட்டுல இருங்க, நான் உழைச்சு கொண்டாந்து தாரம்னு சொல்லி சாப்பாடு தாரம்பா. குருபுத்திர பாலகன் இடத்திலே குருபுத்திர பாலகன் தாயும் தந்தையார் இடத்துல விடைகளை பெற்று அவர் தந்தொழில் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் வேலைக்கு சென்று விடுகிறார். குருபுத்திர பாலகன் தந்தொழில் செய்ய போகும்போது இந்த சித்திரவல்லி பெண்ணானவா தன் மாமியாரையும் மாமனாரையும் அம்மா அப்பாவை எப்படி கவனிப்பார்களோ அதே போலே கவனித்து வந்தார். நேரம் தவறாலும் மணி தவறாம சாப்பாடு கொடுத்துருக்காங்க. ஆமா, ஒரு பச்சை பிள்ளைய பாக்குறது மாதிரி டயத்துக்கு பால் வேணுமா, காப்பி வேணுமா, சோறு வேணுமா, காலையில காப்பி போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சாப்பாடு கொடுத்துருக்காங்க. வேணுங்கதெல்லாம் வேணும் வேணும் என்று சொல்லி அப்படியே பார்த்து பார்த்து தாயும் தகப்பனை பார்ப்பது போலே பார்த்து வருகிறார். பார்த்து வரும்போது பக்கத்துல இருக்கவா சும்மா இருப்பாளா? அவ எப்படி சும்மா இருப்பா? கருப்பாயாச்சி வந்துருவாள. ஏட்டி சித்திரவல்லி கூறு கட்டவாள போயும் போயும் கிழவனையும் கிளவியும் இப்படி விழுந்து விழுந்து கவனிக்கிய போகக்கூடிய காலம் தானே, போய் சேரக்கூடிய வயசுல இம்பூட்டு நல்லது போலதையும் செஞ்சு கொடுத்து ஆத்தி தேத்தி வைக்கிய. ஆத்தி தேத்தி வச்சேன்னா நாளை ஒரு காலத்துல உன் வயத்துல ஒரு புழுப்பூச்சி பிறந்ததுன்னா அந்த புள்ள குட்டிகளை எப்படி வளர்ப்ப? என்ன இருக்கும் அந்த பிள்ளைகளுக்கு ஒண்ணும் இருக்காது. காடு வாவாங்க, வீடு போவாங்க, கட்ட உனக்கா எனக்கான அடிச்சுக்கிட்டு கிடக்கல. இவளுக்கு என்ன நீ ஊட்டி ஊட்டி வளர்க்க, என்ன நேரம் தவறாம சாப்பாடு கொண்டு கொடுக்க அப்படின்னு இந்த பக்கத்துல இருக்கவா சும்மா இருக்க மாட்டா, சும்மா இருக்கவே மாட்டா. வந்தவா ஒழுங்கா இருந்தாலும் இந்த பக்கம் பக்கத்துல இருக்கவா என்ன செய்வா? வயிறு ஊத்த அவளுக்கு அவ மருமவா அவளுக்கு கஞ்சி தண்ணி கொடுக்க மாட்டா. என் மருமவா கொடுக்கலையா? அப்ப இவளுக்கு ஏன் படுத்தல தின்னுட்டு நல்ல கிழங்கணக்கா இருக்கணும் அப்படின்னு இவளையும் நம்ம கொடுக்க விடக்கூடாதுன்னு அவ வந்த வேலையை முடிச்சிட்டு போயிட்டா. அப்ப சித்திரவல்லி மனசுல என்னறா, நாளை ஒரு காலத்துல நாம வயித்துல ஒரு குழந்தை குட்டி பிறந்ததே, ஆனா கிழவன் கிழவிக்கு நம்ம உழைச்சு உழைச்சு போட்டுட்டு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு நேர வேளாறு வீட்டுக்கு வாரா. அங்க போய் வேளாறு வீட்டுல ஐயா வேளாறு ஐயா 2 இருதட்டு பானை செஞ்சுதாங்க. பானை ஒண்ணா இருக்கணும். ஆமா, தட்டு உள் தட்டு வச்சு செஞ்சு தரணும். ஆனா பானை ஒண்ணு சமையல் 2 ஒண்ணு நல்ல. அப்ப இருதட்டு பானை வேணும்னு இருதட்டு பானையும் ஒலமூடியும் வேணும்னு கேட்க அந்த வேளார் ஐயாவும் செய்து கொடுத்தார். இவங்க கொண்டுட்டு வந்தா ஒரு தட்டுல நல்லரிசி சாதம், ஒரு தட்டுல ஆண்டு மாறின கேப்ப. ஆண்டு மாறி கேப்ப, வண்டு உழுத கேப்ப. ஆண்டு மாறி, ஆண்டு மாறினா என்னது நினைச்ச? ஆண்டு மாறினா என்னமா? போன வருஷத்துல உள்ள கேப்பையா? போன வருஷத்துல உள்ள கேழ்வரவை திருச்சி அதுல என்ன பொக்குதான், அதுல என்ன இருக்கும்?
நல்ல ருசி இருக்குமா? இருக்காது. மனம் இருக்குமா? அதை திரிச்சு அதை உப்பு போடாம வேக வச்சு மிளகாத்த இருக்கு பாத்தியா, அது சண்டு மிளகாத்த அதுல உள்ள இருக்க விதையெல்லாம் தூர எடுத்துருவாங்க. அந்த விதை இருந்தா சுள்ளு புள்ளுன்னு இருந்தா கூட ஒரு கிளாஸ் குடிச்சிருவாங்க. அப்படின்னு தூர எடுத்துட்டு இந்த அம்மா என்ன செய்வா, அந்த ஓலம், அதாவது இந்த ஒலமூடி வாங்கிட்டு வந்திருக்கா பாத்தியா, இந்த ஒலமூடியில கொண்டு வந்து அத்தை, ஏ மாமா வாங்க, அழுவுத அத்தையோ அத்தை, அத்தை எதுக்குன்னா பக்கத்து வீட்டுல தெரியணுமா? ஆமா, அத்தைக்கு கரெக்டா 12 மணிக்கெல்லாம் சாப்பாடு வாங்க வாங்க என்ன இருக்குன்னு 2 மூடிய கையில கொடுப்பாங்க பாருங்க. அப்ப அவர் கேப்பாரா, அம்மா என்ன சித்திரவல்லி என்ன 2 மூடிய தந்திரிக்கையே என்னன்னா என்ன விஷயம்? அப்ப அவ சொன்னாளா, நம்ம ஊர்ல பஞ்சம் வந்து சேர்ந்து போச்சு, ரொம்ப பஞ்சமா ஆயி போச்சு, அதனால உங்களுக்கு காய்ச்சின கூழு தான் எங்களுக்கும் நீங்க சாப்பிடுங்க. அப்ப வயசாயிட்டு பத்தியில நீங்க பசி தாங்க மாட்டீங்க, பஞ்சம் வந்துடுது போலுக்க. அதுவும் சரிதானே அப்படின்னு இந்த ஆண்டு மாறின கூளையும் இந்த சண்டு வத்தலையும் கடிச்சுக்கிட்டு இவர்கள் இப்படி கொஞ்ச நாள் கழிச்சு அப்பந்தான் குருபுத்திர பாலகன் பார்த்தார். ஆஹா, நம்ம அப்பா அம்மா கூட இருந்து சாப்பிட்டு எம்புட்டு நாள் ஆச்சு, அப்பா அம்மாவே மறந்து போனமே, அதனாலே அம்மா சித்திரவல்லி பொங்கி பொறிச்சு இன்னைக்கு என்னை எதிர்பார்த்து இன்னைக்கு கடைசி வெள்ளிக்கிழமை. என்ன மாசம்? என்ன மாசம்? ஆடி மாசம். ஆடா, உனக்கு ஆடியில என்ன வரும்? ஆடிக்கு கூட்டுவாங்க மாமியாரும் மருமகனையும், ஆடிக்கு கூட்டிட்டு வந்து உனக்கு ஆட்டுக்கறி எடுத்துக்கிட்டு கோடிக்குள்ள விட்டுட்டு கொடுக்கணும். ஆடிக்கு விருந்து கூட்டு போவாங்க. ஆடிக்கு விருந்து. இது வந்து என்ன மாசம் தெரியுமா? கார்த்திகை மாசம். கொலக்கட்டை வைப்பாங்க. கார்த்திகை மாசம் கொலக்கட்டையா? அட, வாயில் அள்ளிப்பட எப்ப பார்த்தாலும் கொலக்கட்டையிலே இருக்கு. என்ன கார்த்திகை மாசம் கொலக்க நாள் கிட்ட நெருங்கிட்டலாமா, கொலக்கட்டை தேடுது. கார்த்திகை மாசம் கடைசி வெள்ளி சுக்கரகார விரதம். ஆமாயா, சோமவார விரதம். அப்ப சுக்கரவார விரதத்திலே அம்மாவையும் அப்பாவையும் வச்சு நம்ம சாப்பிட வேணும் என்று அந்த குருபுத்திர பாலக ஏது சொல்லுகிறான் தெரியுமா? எடியம்மா சித்திரவல்லி, எடியம்மா சித்திரவல்லி, அம்மா என்னுடைய வார்த்தைகளே பொங்கணுமே பொறிக்கணுமே. சித்திரவல்லி பொங்கி பொறிச்சு வை, நான் போய் ஸ்தானபானம் முடிச்சு தலவாழை இலையை அறுத்துட்டு வாரேன். எங்க அப்பாவும் அம்மாவும் கூட இருந்து நான் சாதா இருந்த வேணும் என்று சொல்ல, ஐயையோ ஐயையோ குடிமோசம் கெட்டு போச்சே, இதனால இதுவரைக்கும் நாம அவருக்கு கூழத்தான கொடுத்திருக்கோம். சோறு சாப்பிட போகும்போது சோறு எப்படி வந்ததுன்னு கேட்டா அவர் உள்ளதை சொல்லிட்டாங்கன்னா என்ன செய்வோம் ஏது செய்வோம்னு இவளுக்கு கொலை உயிரும் குறை உயிருமாக கொறை உயிரும் குத்து உயிருமாக இவளுக்கு துடிக்கி பட 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 படன்னு வருது. என்ன இருக்க என்ன மோசம் வந்து சேரப்போதோ தெரியலையே அப்படின்னு இருக்கும்போது தாயும் நல்ல தகப்பனையும் தாயும் நல்ல தகப்பனையும் அழைத்தானே குருபுத்திர எந்த மாதா என்ன பெத்த அம்மாவே, அப்பாவும் அம்மாவும் எந்தனோட இருந்தல்லவோ சாதருந்த வேணும் என்று குருபுத்திர அழைத்த போது ஆட்டமண்ணு சம்மதித்தோ, அப்பாவும் ஒரு புறமோ அம்மாவும் மறுபுறமோ, அப்பா அந்த சைடு அம்மா அந்த சைடு. ஆனா வலதுபுற அப்பாவும் இடதுபுற அம்மாளையும் வச்சு குருபுத்திர பாலகன் ஊடால அமர்ந்தாரு. அப்படி உட்கார்ந்து இலைய விரிச்சா சாப்பாடு சௌரியம் எல்லாம் எடுத்து வச்சா, எடுத்து வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்ல இவங்க 2 பேரும் கைத்தடிய கையில் எடுத்து யா மூடி எங்க இருக்கு, யா முடிவா, ஏ முடிவா, ஏ முடிவா, முடிவா இல்லையா, யா மூடி எங்க இருக்கு, ஓ மூடி எங்க இருக்குன்னு தட்டுதாங்க. தட்டும் போது அம்மா
இலை போட்டு சாப்பாடு இருக்கையில யா மூடி வா மூடின்னு சொல்லுதீங்களே, என்ன மூடிய தேடுதியே? அப்ப நம்ம நாட்டுல பஞ்சம் போய் விட்டதா? பஞ்சம்னு யாரு சொன்னா? மனைவி சித்திரவல்லி தான் சொன்னா. அம்மா அயோத்திமாபுரி பட்டணத்திலே தசரத மன்னன் ஆண்டு வரக்கூடிய நாளையிலே நாம நாட்டுல பஞ்சங்கள் உண்டா? யாரு சொன்னா பஞ்சம் வந்து சேர்ந்தது என்று? உன் மனைவிதான் சொல்லி எங்களுக்கு இது நாள் இதுவரைக்கும் அதாவது வருஷமாறுன கேப்ப கூல எங்களுக்கு கொடுத்தாள் என்று சொல்ல உடனே பார்த்தான் குருபுத்திர பாலகன். என்ன செய்தார்? அடே சண்டாளியே சித்திரவல்லி, எந்த தாயும் தகப்பனுங்கமாக ஒரு குத்து சோற கொடுக்காம கூல கொடுத்து இவ்வளவு நாள் கஷ்டப்பட வட்டாயோ, அதே தாயும் தகப்பனுக்கும் நாள ஒரு காலத்திலே அவர்கள் எப்படி ஒரு குத்து சோத்துக்கு ஏங்கி ஏங்கி தவம் இருந்தார்களோ, அதை போல ஒரு குத்து சோத்துக்காக ஊரு ஊராக ரோடு ரோடாக வீதி வீதியாக நீ அப்படியே நீ போவாய். போச்சி எப்படி சொன்னா? எப்படி சொல்றான்? போச்சி நானா? அத போச்சின்னா எதுக்கு? சின்னையா. போச்சின்னா அதாவது ஒரு குத்து சோறுக்கு தாயும் தகப்பனையும் கஷ்டப்படுத்தியதற்காக ஒரு குத்து சோறுக்கு அங்கு கிடைக்குமா அங்கு கிடைக்குமான்னு நாயா போவ கிடவது போனான். அதான் சீனு சொன்ன வகைக்குத்தான் நாய் இன்னும் சீல உடுத்தாமலை சேலைய நீ வாங்கி கொடுத்து உடுத்தி விட்டாலும் சரி அவுத்து போட்டு ஓடிரும். சுடிதார் போட்டாலும் அதை கிழிச்சு போட்டுரும். அதனாலே பார்த்தார், என் கனவா ராஜமன்னா உங்க அப்பா அம்மாவுக்கு தான் துரோகம் செஞ்சனே தவிர உங்களுக்கு ஒரு பொழுது எந்த குறையும் வைக்கல, உங்களுக்கு எந்த துரோகமும் பண்ணல. அதனாலே எந்த அப்பா அம்மாவுக்கு ஏண்டி எனக்கு இப்பேற்பட்ட சாபத்தை கொடுத்தீர்களோ அதே அப்பா அம்மாவுக்காக நாள ஒரு காலத்துல அந்திய காலத்துல அவருக்கு உதவாம கிடவது போ. அந்திய காலத்துல அவருக்கு உதவாம நீங்க உதவ மாட்டேன்னு சொன்னாலும் அதை போல அப்படியே ஆகட்டும் என்று சம்மதித்தோ. இருவேர்களும் சாபங்களை கொடுத்து விட்டு தாயும் தகப்பனுக்கும் செய்த பாவத்தை தீர்க்க வேண்டும் என்று சொல்லி தோளிலே காவடியாக தூக்கி வைத்துக் கொண்டு நளினமோக ரிஷி அவரும் நகின கண்ணி பெண் கோடியா கொண்டவனும் தேவியுமா எங்கே எங்கே வாராரான குருபுத்திர பாலகந்தா. குருபுத்திர பாலகன் தோளில காவடியா வச்சுக்கிட்டு அவர் மலையான மலை கடந்து வனமான வனம் கடந்து அவர் எங்கே எங்கே வாராரான சிங்கம் கூலி வாழுவானோ சிறுத்தைகள் ஓடுவானோ கரடி கூலி வாழுவானோ ஆனையது பெருத்தவானோ அருணிய வனமாதற்கே அருணிய வனமாதற்கே அப்படியா வாராரே வனமதிலே வந்தோ வருகிற வழியதிலே குருபுத்திர பாலகன் தன்னுடைய குருபுத்திர பாலகன் இடத்திலே நளின மகரிஷியும் நகினக்கண்ணி பெண்கொடியாலும் தாகமா இருக்குன்னாங்க. அவங்க தாகத்தை தீர்ப்பதற்காக அப்படியே கொண்டு வந்து அவர்கள் அழகாக ஒரு வன்னி மரத்துல தாயின் தகப்பனை இறக்கி வைத்து விட்டு இவர் தண்ணி எடுக்க போகும்போது ஒரு ஆணைக்காக ஒலி கட்டி இருந்தார் பத்தியா தசரத மன்னன். இந்த தண்ணி கோதும் போது சொர குடுகையில தான் தண்ணி கோரணும். பாத்திரம் கிடையாது, சொரக்காயில குடுவை செஞ்சு வச்சிருக்காங்க. அந்த சொர குடுகையில தண்ணி கோதுனா எப்படி சத்தங்க குடு 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 குடுன்னு கேட்க அப்ப கோதும் போது ஆனதான் தண்ணி அருந்த வந்து விட்டது போல என்று பாராமுகம் பானத்தை தொடுத்தார் தசரத மன்னன். அவர் பானம் போட்ட போது தசரத மன்னன் போட்ட பானமானது
அங்க குருபுத்திரன் மார்பை போய் தொலைத்தது. மார்பதை தான் தொலைத்த போது குருபுத்திர பாலகன் அம்மா அம்மா என்றே அம்மா அம்மா என்றே அவர் அவைய சத்தம் போடுவாரே. தொலைத்த உடனே அம்மா என்று அவைய குரல் கொடுத்தார். சரி, அம்மா என்று அவைய குரல் கொடுக்க உடனே பார்த்தார். ஆகா, ஆனைக்காகலாம் ஒலி கட்டி இருந்தோம், அம்மா என்று ஒரு மானிடன் குரல் கேட்குகிறதே என்று ஓடோடி வந்தார் தசரத மன்னன். அப்பா பாலகா, குருபுத்திரா, ஒரு ஆனைக்கு ஒலி கட்டி இருந்தேன், ஆனதாம்னு நினைச்சில்ல, நான் போட்ட பானம் உன் மார்பை தொலைத்து விட்டதே. ஐயா இங்க வாங்க, இதுக்கெல்லாம் நான் வருத்தப்படல. எங்க அப்பாவும் அம்மாவும் தாகத்தோடு இருக்கார்கள், இந்த தண்ணீரை கொண்டு போய் அவங்க கிட்ட குடுங்க குடுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல மாண்டு மடிஞ்சார், மனலோகம் சேர்ந்து விட்டார். உடனே குருபுத்திர பாலகன் தண்ணீர் கொடுக்க தசரத மன்னன் தண்ணீரை கொண்டு வந்து நளினமுகாரிசி நகினக்கண்ணிடத்திலே கொடுத்தார். நளினமுகாரிசியும் நகினக்கண்ணி பெண்கொடியாலும் அப்படியே தண்ணீரை வாங்கி அருந்தி விட்டு, அப்பா குருபுத்திர பாலகா, இவ்வளவு நேரமா என்று சொல்ல 5 நிமிஷம். குருபுத்திர பாலகா, அதாவது இவ்வளவு நேரமா என்று சொல்ல உடனே பார்த்தார். ஆஹா, அம்மா வந்திருப்பது தசரத மன்னன் என்றார். என் மகனை எங்கே என்றார். நடந்த விஷயங்களை சொல்ல, அடே தசரத மன்னா, நாளைக்கு உனக்கு 4 மைந்தர்கள் பிறப்பார்கள். எத்தனை மைந்தர்கள் பிறந்தாலும் அந்திய காலத்துல ஒருவர் கூட உமக்கு உதவ மாட்டார்கள், போ என்று சாபத்தை கொடுத்தார். இந்த முதியவர்கள் வாயாலே எத்தனை பிள்ளை பிறக்கும்னு சொன்னார்களே, அப்ப பிள்ளை பாக்கியம் நமக்கு உண்டு என்று சொல்லி தசரத மன்னன் மன வருத்தம் கொண்டு வசிஷ்ட மகாமுனிவரிடத்திலே சொல்ல, வசிஷ்ட மகாமுனிவரம் அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம் என்று புத்தர காமஸ்டியாகம் கலை கொட்டு மகரிஷியின் தலைமையிலே நடத்த, அந்த புத்தர காமஸ்டி யாகத்திலே இருந்து இவர்களுக்கு ஜிகிண்டி என்கின்ற பூத, அதாவது ஜிகிண்டி என்கின்ற ஒரு பூதமானது பாயாச கிண்ணத்தோடு பிறக்க, பாயாசத்தை கொண்டு வந்து கலைக்கொட்டு மகரிஷி கையிலே கொடுத்தது. மகரிஷி வாங்கி, அதாவது கொல்லகுருவாகப்பட்ட வசிஷ்டரிடத்திலே கொடுக்க, வசிஷ்டர் வாங்கி தசரத மன்னன் இடத்திலே கொடுத்தார். தசரத மன்னன் மனைவிமார்கள் 3 பேர்களுக்கும் பங்கிட்டு கொடுத்தார். பங்கிட்டு கொடுத்த வேளையிலே அன்றைய மாதம் குழி மறந்த அதிலே குழி கர்ப்பமான 10 மாசம் முற்றும் பெற்று பரிபூர்ண கர்ப்பமாக இருக்க, என் பெருமான் நாராயணனாக பூலோகத்திலே பெருமாளாக அவதாரம் எடுக்க வேண்டும் என்று எப்படி இருக்கிறாள் தெரியுமா? கோசலையால் திருவயற்றிலே இடப்பறிந்த மங்க குறுக்கறிந்தா அடிதொடியா வயருளைந்து கோசலையா திருவயற்றில் ராம பெருமாள் பிறக்கார கைகேசி திருவயற்றில் பரதாழ்வார் தான் பிறந்தார். சுமுத்திரையா திருவயற்றில் சத்துருக்க லட்சுமண மைந்தர் வந்து பிறந்த போது, பெருமாள் வந்து பிறந்த போது என்ன வீதம் இருப்பாரானா? பச்சை நீரம் பவள நீரம், நீல நீரம் நிலவு நீரம், மானு நீரம் அவள நீரம், சங்கு நல்ல நிறத்தோடு சங்கரனும் அவதரித்தார். எப்பெருமாள் பிறந்தார் என்று போடுங்கம்மா ஒரு கொலவ பொன்னான வாயால முக்கா முக்கா 3 தர முளக்கொலவ போடுங்கம்மா. எம்பெருமா ராமவீரா ஆடிவாரா ஓடிவாரா ஆதாளி போட்டுவாரா ஐயாவான ராமருமா பொன்னால பூனூலா பொன்பதித்த தாழ்வடம்மா தங்கத்தால பூனூலா தனிவயிற தாழ்வடம்மா தன்னன் நானே தானே தன்னா தானே தன்னா தன்னன் நானே
ரகுராமா ரகுராமா சாமி பட்டு நல்ல கொடை பிடித்து பாதரட்ச காலில் மாட்டி நானே எங்கேளையா பொன்னாலே பூனூலா பொன்பதித்து தாழ்வளமா தோளுக்கு தோழனாக சொக்கருக்கு மைத்துணரா எங்கேளையா நாராயணா அகலிகை பெண்ணவர்க்கு விமோசனோ அளித்தராமா ஏ துளசி மணி மார்வடக விளையாடே வாராரே எங்கேளையா ஐயா பட்டு நல்ல கொடை பிடித்து பாதரச்ச காலில் மாட்டி வாராரே எம்பெருமாள் விளையாடி வாராரே துளசி மணி மார்வழகா பொன்னால பூனூலா பொன்பதித்த தாழ்வடம்மா அயோத்திய ஆண்டராமா ஹரிராமா ரகுராமா ஐயாவான வைகுண்டத்தில் வாசம் செய்யும் நாராயணா எம்பெருமான் விளையாடி வாராரே துளசி மாலை போட்டு கொண்டு ஆடி வர ஓடி வர ஆதாளி போட்டு வர ஓடி வர ஐயா தோளுக்கு தோழனாக சொக்கனுக்கு மைத்துணரா ஹரிராமா மகுட இசை கலைஞர்கள் ஆலயத்துக்குள் வரும்படி உங்களை விழா கமிட்டியாளர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மகுட இசை கலைஞர்கள் அயோத்திய ஆண்டராமா ஸ்ரீராமா ரகுராமா சீதையோட மணவாள விளையாடி வாரார துளசிமணி மார்பழக ஆதிலிங்கம் ஜோதிலிங்கம் மூலோகத்தை ஆண்டலிங்கம் கொண்டதாய பத்திரகாளி விளையாட இது சமயம் ஆடி வார
ஓடி வாரா ஓடி வாரா ஓடி வாரா ஆதாளே ஓட்டு வாரா ஓடி வாரா உனக்கு வீரப்பல்லாம் விரிசடையா சத்தி உண்ட அம்மா பத்தரகாளியே விரைத்தாடும் சடை முடியா முட்டை போலையம்மா முடி அழகா பத்தரகாளியே முள நீண்ட பல்லழகா மொழி அழகா புனல்ல சடை அழகிய சத்தி உண்டதாய பத்தரகாளிய ஆரவார சொருவக்காரிய வடக்க வந்து விழுந்த சட வடகடலும் நீராட தெற்க வந்து விழுந்த சட தென்கடலும் நீராட மேலுவகம் விழுந்த சட மேல்கடலும் நீராட கீழுவகம் விழுந்த சட பத்தரகாளி கீழடலும் நீராட விழுந்த சட வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.